Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.2ல உள்ள second problemல இருக்கக்கூடிய எல்லா subdivisionம் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.3ல உள்ள first problemல உள்ள first subdivision பார்க்கலாம் வாங்க. Find the LCM and GCD for the following and verify that f of x cross g of x is equal to LCM cross GCD. அதாவது ரெண்டு பாலினாமியல் கொடுத்துட்டு இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் LCM GCD கண்டுபிடிங்க. அது ரெண்டையும் கிராஸ் பண்ணக்கூடிய வேல்யூவையும் இது ரெண்டையும் கிராஸ் பண்ணக்கூடிய வேல்யூவும் உங்களுக்கு ஈக்குவலா வருதா அப்படிங்கறத வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த கொடுத்திருக்க given பாலினாமியல்ல ஃபர்ஸ்ட் பாலினாமியல f of x ன்னு எடுத்துக்கிறேன். என்ன கிடைக்கும்? f of x is equal to 21x squared y. செகண்ட் பாலினாமியல g of x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப g of x is equal to 35x y squared. LCM GCD கண்டுபிடிக்கணும்னா இது முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், தனித்தனியா ஒரு மல்டிபிள்ஸ் வர மாதிரி பிரிச்சு எழுதிக்கணும். சரி, அப்ப 21x squared y is equal to 21 எப்படி எழுதிக்கலாம்? 3 into 7 எழுதிக்கலாமா? ஏன்னா 3 7 தானே 21. அதனால 21 3 into 7 எழுதிக்கிறேன். into x squared அப்படி வச்சுக்கிறேன். into y ஐயும் அப்படி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் g of x ல உள்ள 35x y squared எடுத்துக்கிறேன். 35 எப்படி எழுதிக்கலாம்? 7 into 5 எடுத்துக்கலாமா? 7 5 35 தானே. அப்ப 7 into 5 தான் எனக்கு வந்து 35. ஓகே, into x அப்படியே வச்சுக்கிறேன். into y squared அப்படியே வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? LCM. LCMனா இது ரெண்டுக்கும் காமனா உள்ளதை எடுத்து எழுதணும். அட்லீஸ்ட் ஒன் டைம் வந்தாலும் எடுத்து எழுதணும். அதாவது இங்க வந்து 2 வந்திருக்கு, இங்க 2 வரல அப்படிங்கறனால நம்ம 2-ஐ எழுதாம விடக்கூடாது. ஆக்சுவலா இங்க வந்து எந்த நம்பர் நமக்கு எக்ஸ்ட்ரா வருதோ அத்தனை நம்பரையும் எழுதணும். ஒரு தடவை வந்தாலும் எழுதணும், காமனா உள்ளதை எழுதணும். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் காமனா பார்த்தோம்னா இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. அப்ப நம்ம ரெண்டு தடவை 7 எழுதணுங்கிற அவசியம் இல்ல. ரெண்டு 7க்கு பதிலா ஒரு 7 எழுதினா போதும். அப்ப 7 into இங்க 3 இருக்கு, இங்க 3 இல்ல. 3 இல்லாத காரணத்தினால நம்ம வந்துட்டு 3 எழுதக்கூடாது அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா LCM பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் டைம் வந்தாலும் நம்ம எடுத்து எழுதணும். சரி, அப்ப into 3 into இங்க 5 வந்திருக்கு, இங்க 5 வரல, இருந்தாலும் ஒன் டைம் வந்திருக்கனால எடுத்து எழுதணும். into 5 into இங்க x squared, இங்க x. LCM பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் டிகிரி தான் எடுத்து எழுதணும். சரியா, லோயஸ்ட் எடுத்து எழுதக்கூடாது. லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா லீஸ்ட் தானே அப்படின்னு நினைப்பீங்க. லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா டிகிரி வந்து நமக்கு ஹையஸ்டா இருக்கறதா எடுத்து எழுதணும். சரியா, அப்ப x வந்துட்டு x விட எனக்கு x ஸ்கொயர்ட் தானே அதிகம், அதனால x ஸ்கொயர்ட் into y squared. y விட எனக்கு y ஸ்கொயர்ட் அதிகம்ங்கறனால into y ஸ்கொயர்ட். ஓகேவா? 7 3s are 21. 21 into 5 ஓட வேல்யூ என்ன? 105. ஓகேவா? அப்ப 105 x squared y squared. Next GCD கேட்டிருக்காங்க. GCD is equal to GCD பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இதுல வந்து எது காமனா இருக்கோ அதை எடுத்து எழுதினாலே போதும். சரியா, நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை எடுத்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு பாலினாமியல் காமனா இருக்குன்னு பார்த்தா 7. அப்ப 7 எழுதிக்கலாம். இங்க 3 இருக்கு, இங்க 3 இல்ல. சோ நம்ம காமனா இல்லைங்கறனால 3 எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் இங்க 5 இருக்கு, இங்க 5 இல்ல. சோ 5 எனக்கு காமனா இல்ல, அதனால நான் எடுத்து எழுதல. நெக்ஸ்ட் into இங்க x ஸ்கொயர்ட் இருக்கு, எனக்கு x இருக்கு. x ஸ்கொயர்ட் x, இது ரெண்டுல இருந்து நான் எப்படி காமனா எடுக்க முடியும்? x ல தான் காமனா எடுக்க முடியும். இப்ப x, x ஸ்கொயர்ட்னா இந்த ரெண்டு வேல்யூல இருந்து நான் என்னால x தான் காமனா எடுக்க முடியும். x ஸ்கொயர்ட காமனா எடுக்க முடியாது இல்லையா? அதனால இது ரெண்டுக்கும் காமனா பார்த்தோம்னா எனக்கு x. நெக்ஸ்ட் into y இருக்கு, y ஸ்கொயர் இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் எது காமனா எடுக்க முடியும்? என்னால y தான் காமனா எடுக்க முடியும். ஏன்னா வந்து GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னா நீங்க கிரேட்டஸ்டா உள்ளதை எடுத்து எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்டோ அதுதான் நமக்கு வந்துட்டு GCD-யா கிடைக்கும். சரி, அப்போ into y கிடைக்கும். LCM னா ஹையஸ்ட் டிகிரி, GCD னா லோயஸ்ட் டிகிரி. அப்ப என்ன கிடைக்கும்? 7xy. ஓகே, LCM GCD கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? f of x into g of x is equal to LCM into GCD ங்கறத வெரிஃபை பண்ணுங்க அப்படி சொல்லிருக்காங்க. f of x into g of x என்ன வரும்? f of x into g of x is equal to 21x squared y into g of x ஓட வேல்யூ 35xy squared. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ என்ன? 735x cube y cube னு வரும். ஓகே, இது f of x into g of x. நெக்ஸ்ட் LCM into GCD என்ன கிடைக்கும்? 105x squared y squared into 7xy. சேம் அதே மாதிரி 105 into 7 ஓட வேல்யூ 735. x squared into x, x cube, y squared into y, y cube. அப்போ f of x into g of x ஓட வேல்யூவும் LCM into GCD ஓட வேல்யூவும் எனக்கு ஈக்குவல். அப்ப f of x into g of x is equal to LCM into GCD. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.3ல உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்.
நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.